ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் லவ்ஸ் முஸ்லீம் பாய். அவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி எண்ட் ஆச்சு? இப்போ 9 மாதத்துக்கு முதல்ல எனக்கு ஒரு கால் வருது. காலில் வந்து ஒரு குர்ஆன் டீட்டெயில்ஸை பற்றி தான் கேட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு போகிறோம். என்கிட்ட அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் இது தான் வந்து நான் அவருக்கு கொடுக்குற கடைசி கிஃப்ட். ஸோ நான் ஒரு நோட் ஒன்று தருவேன், அதை எழுதி போட்டுடுறீங்களான்னு கேட்டாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ஸ்லாங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். நான் கேட்டு நீங்கள் எங்கேருந்து கதைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க நான் கிளம்புண்டு. இல்லை அவங்களோட ஸ்லாங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்குது சிஸ்டர், அது தான் கேட்டேன் அப்படின்னவும் தான் எனக்கிட்ட அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணினாங்க. அவங்க கேரளாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வராங்க ஸ்காலர்ஷிப் கிடைச்சி MBBS செய்யறதுக்கு. ஃபேஸ்புக்கில் தான் வந்து அவங்களுக்கு அந்த பாய் மீட் ஆகுறாங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து இந்த கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பாய் ஃப்ரம் புத்தளம் என்கிட்ட நேம் சொல்லியிருந்தாங்க, நான் மறந்துட்டு. தொடர்ந்து இந்த கன்வர்சேஷன் போயிட்டு கொண்டே இருக்குது. நம்பர்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவள் ஒரு வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு போகிறா. போயிட்டா எந்த கான்டாக்டும் இல்லை, கால் பண்ணாலும் ஆன்சர் இல்லை, ரிப்ளை இல்லை. ஸோ அவள் வந்து வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு வந்த உடனே அவகிட்ட அவள் பாயோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் மீந்திக்குது. வந்த உடனே அவ கிளம்புல இருந்து புத்தளத்துக்கு போறா பாயை மீட் பண்றதுக்கு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவக்கு தெரிய வருது பாய் ஆக்சிடென்ட் ஃபோன் மிஸ் ஆகினதுனால தான் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலான்னு சொல்லி பாயோட தம்பி வந்து விஷயத்த சொல்றாங்க. இப்படி தான் நான் அவங்கள லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு. இவட மெசேஜஸ் எல்லாத்தையும் ஒரு புக்ல பைண்ட் பண்ணி அந்த மாதிரி வச்சு அவர் ஒரு மெமரியா வச்சுக்கிறது எல்லாம் காட்டவும் தான் இவக்கு தெரியுது இவர் லவ் பண்றாரு அப்படின்னு. இவ எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டல. இவர் ரிட்டர்ன் ஆகுறா கிளம்புக்கே. அதுக்கப்புறம் அவக்கும் விருப்பம் வந்து அவவும் விருப்பத்தை தெரிவிச்சிக்கிறா. ஸோ பாய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவ கண்டியில் மீராமக்க பள்ளிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இஸ்லாத்துக்கு எடுக்கிறா. அவட பேர் வந்து ஜாரா மரியால். ஸோ முஸ்லீமாக மாறினதுக்கு அப்புறம் சாரா மரியம் அப்படின்னு நேமை மாற்றி வச்சுக்கொள்றா. இவ இஸ்லாத்துக்கு வந்த விஷயம் இவட ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஆஸ் யூஷுவல் ஒரு கிறிஸ்டியனாவே தான் அவள் யூனிவர்சிட்டியில் இருந்திக்கிறா. 5 years ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் 3 முறை தான் வந்து மீட்டே பண்ணிக்கிறாங்க. 3 முறையுமே சிச்சுவேஷன் மீட்டிங்காக தான் இருந்திக்குது. இன்னும் வந்து பாய் ஆக்சிடென்ட் ஆகின நேரம் இன்னொன்று சொன்னாங்க, எனக்கு மறந்துட்டு. அடுத்தது வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்காக அவங்களோட கன்வர்சேஷன் மோஸ்டாக இருந்தது இஸ்லாத்தை பற்றி தான். அவர் வந்து அவ்வளோவுமே இஸ்லாத்தை பற்றின அவ்வளோ அறிவையுமே அவக்கு கொடுத்திக்கிறா. அதுக்கப்புறம் தான் வந்து அவள் கன்வெர்ட்டே ஆகிக்கிறா. குர்ஆன்ல நிறைய சூறா அவக்கு தெரியும், எல்லாம் எனக்கிட்ட ஓதி காட்டினா. வஜ்ஜஹத் தெரியும், ஆயத்துல் குர்சி தெரியும், அத்தஹியாத் தெரியும், தொழுற முரஹல் தெரியும். அவ்வளோவுமே அந்த பாய் அழகான முறையில் அவக்கு படிச்சு கொடுத்திக்கிறா ஓவர் த ஃபோன். இன்னொரு விஷயம் என்கிட்ட சொன்னா, ஸ்ட்ரா ரூமுக்கு அவர் மெழுகு திரி எடுத்துட்டு போயிட்டு வச்சு பாயோட வீடியோ கால்ல அவர் தொழுவிக்க அவ தொழுதிக்கிறா. ஸோ இவ்வளோத்தையும் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னா, நான் கிறிஸ்டியனா இருந்து முஸ்லீமு வந்தும் எனக்கு இஸ்லாத்துல என்ன வாழ்க்கையை கொண்டு போக வழியில சிஸ்டர். நான் அடுத்த கிழமை என்ன யூனிவர்சிட்டி முடிஞ்சு நான் இந்தியாவுக்கு போறேன். அங்க போனா நான் கிறிஸ்டியனா தான் நீக்கணும் அப்படின்னும் நான் அவகிட்ட கேட்டேன்.